நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் ஆம்பூர் பேருந்து நிலைய கழிவறை கட்டிடத்தை இடிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டதாக கூறி ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் பேருந்து நிலைய வியாபாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் வியாபாரிகளை நகராட்சி அதிகாரிகள் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பின்னர் 4 வார காலத்திற்குள் கடைகளை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் தங்களை அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடாமல் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் ஜேசிபியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிப்பறை கட்டிடம் கடந்த 2 ஆண்டுகளில் 3 முறை இடித்து கட்டப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கழிவறையை இடிப்பதன் அரசின் பணத்தை வீணாக்க முயற்சி செய்கின்றனர் எனவும் அவர்கள் அப்போது குற்றம் சாட்டினர். ஆம்பூர் நகர பேருந்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நான் ஏற்கனவே நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் எக்ஸ்எம்சி. இந்த பேருந்து நிலையம் 1989 ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணனால இந்த நாள் வரல. அந்த பில்டிங் ரொம்ப அழகா ரொம்ப வலிமையாகவும் இருக்குது. அது இடிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தற்போது உள்ள கவர்மெண்ட் 7 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இது எங்களுக்கு கன்சல்ட் பண்ணாம எங்களுடைய வியாபாரிகள் யாருமே கூப்பிட்டு விசாரிக்காம அவங்களுக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்யாம அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காம இந்த பேருந்து நிலையத்தை இடிக்க டென்ட் விட்டுருந்தாங்க. இதனை எதிர்த்து நாங்க மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்கின் தீர்ப்பானது 30/1/2025 அன்று தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முனிசிபாலிட்டி உயர் அதிகாரி எங்கள் வியாபார சங்கத்திலும் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கான உத்தரவாதத்தை கொடுத்து அதன் பிறகு 4 வார காலத்தில், அதாவது உத்தரவாதம் 2 வாரத்தை போடணும். 30ஆம் தேதி 30/1/2025 இருந்து 2 வார காலத்தில் எங்களை கூப்பிட்டு வர 14/1/2026 ஒப்பந்தம் போடணும். ஆனா இந்த நிமிஷம் எங்களை கூப்பிட்டு எந்த ஒப்பந்தமும் போடாம சென்ற 6/2/2026 அன்று இந்த பேருந்து புதிய கட்டிடத்துக்கு பூமி பூஜை எங்களுக்கு எங்க ஒரு முன்னறிவிப்பு தெளிவாக பூமி பூஜை போட்டாங்க. அதுவே நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அவமதிப்பு செயலாகும். இருந்தாலும் இப்போது தற்காலிப்போது எந்த ஒரு கூட்டி எங்களுக்கு விசாரிக்காம எங்களுக்கான எந்த உத்தரவாதம் கொடுக்காம ஜேசிபி கொண்டு பேருந்து நிலையத்தில் ஓரங்களில் உள்ள கழிவுநீர் கழிப்பிடத்தை ஜேசிபி கொண்டு இடிக்கிறாங்க. இதை எதுக்கு இடிக்கிறீங்க கேட்டா பேருந்து நிலையம் கட்டத்துக்கு இருந்தாங்க. அப்போ ஹைகோர்ட்டின் உத்தரவு என்ன மதிக்கப்படுகிறதா? இல்ல ஹைகோர்ட்டின் உத்தரவு மதித்து நாங்க எங்களுடைய பொறுமையை காத்து வருகிறோம். ஆனா இந்த நிமிஷம் அவங்க எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்காம இடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கழிவுநீர் கழிவு குறைந்தபட்சம் கடந்த 2 வருடங்களில் 3 முறை இடித்து கட்டப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 முறை இடித்து கட்டப்பட்டுள்ளது. பலமுறை இதுக்கு டென்ட் விட்டு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே இப்ப சமீபத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு என்னவோ மராமத்து பண்ணி நடந்திருக்குது. அப்ப மராமத்து பண்ணி வெடிக்கா சுத்தமா நல்லா இல்ல நீ எழுதி கட்டணும். மராமத்து பண்ணி பண்றனாக்கா அவ்வளவு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒண்ணு டெண்டர் விடணும், ஏதோ ஒண்ணு நாங்க எங்க காலத்தை கட்டி முடிக்கணும், எங்க காலத்தை எது செஞ்சோம் அது செஞ்சோம் சாதனை சேர்த்து என்னன்னு தெரியல. சரி, எதனால நாங்க செஞ்சோம் போட்டோம். எங்கள் வியாபாரிகளுக்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் கடந்த 35 ஆண்டு காலாக 89 ஓபன் பண்ண நாளிலிருந்து இந்த நாள் வரை நாங்கள் வாடகை எடுத்து கடை நடத்தி வருகிறோம். எங்களுடைய உணர்வுகளுக்கோ எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் மதிப்பு கொடுக்காமல் எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்த கட்டணத்தை இடிக்க தண்டு விட்டதுல ஹைகோர்ட்டு போயிருக்கோம். ஹைகோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு, உத்தரவு கொடுத்திருக்குது. 2 வார காலத்துக்குள் வியாபாரிகளை அழைத்து நகராட்சி நிர்வாகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்து 4 வார காலத்தில் கடையை காலி செய்தவரை நாங்களும் ஒத்துக்கொண்டிருக்கோம். ஆனா இந்த நிமிஷம் வரையும் இவங்க எங்கள்கிட்ட எந்த ஒப்பந்தமும் போல எங்க அழைத்து பேசல. எனவே இடிக்க வந்த இந்த பணியை நிறுத்த சொல்லி நாங்க போராட்டம் நடத்திருக்கிறோம்.